The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் வந்து மரணம் அடைஞ்சிருக்கார். எங்கள் சட்ட ஒழுங்கு ரொம்ப சீரொழியாக போச்சுங்க. காமராஜர் நினைவிடத்தை வந்து இடுகாடு போல் வச்சுருக்கீங்க, எங்கே பார்த்தாலும் சரக்கு பாட்டிலாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. அவர் இந்திராவையும் பார்த்தது கிடையாது, ராகுல் காந்தியும் பார்த்தது கிடையாது, சஞ்சய் காந்தியும் பார்த்தது கிடையாது. தமிழ்நாட்டில் முன்னாடி இருந்த தலைவர்கள் காங்கிரஸ் எத்தனை தலைவர் இருக்காங்கன்னு அவருக்கு கணக்கு தெரியாது. சாம் பிட்ரோ என்ன சொல்லியிருக்காரு, சவுத்தில் இருக்க இந்தியாவில் இருக்க தென்னிந்தியாவில் அவளும் ஆப்பிரிக்கா வம்சத்தை சார்ந்தவங்க, மற்ற இந்தியாவில் சேர்ந்தவங்க அரபு ஒயிட் பீப்புளுங்கிறாங்க. இந்தியான்னு சொன்னான்னா நம்ம இந்தியன் தானே. ஏன் இது கண்டித்து திமுக இன்னைக்கு முதலமைச்சர் அறிக்கையை விடலை? அதே மாதிரி பத்திரிக்கையாளர் திமுகவுக்கு முட்டு கொடுத்தாங்க இல்லையா? போனாச்சு எடப்பாடி ஆட்சி காலத்தில் பத்திரிக்கையாளர் பல பத்திரிக்கையாளர் இருக்காங்க, வரிசையாக பேர் சொல்லலாம். அவங்கெல்லாம் இப்போ வாய் மூடி பூட்டு போட்டிருக்காங்களா? இல்லை, வேற்றுமையில் ஒற்றுமைன்னு அதை சொல்கிறதுக்காக சும்மா கோடிட்டு காமிக்காது. அதுக்கு ஆப்பிரிக்காவையும் அரபையும் ஒயிட் பீப்புளை கொண்டு வர்றாங்க. என்னங்க பேசுறீங்க? இல்லை, கருப்பார்கள் சொல்கிறது அவமானமா? கருப்பர்கள் வந்து அவமானமா? நம்மளும் கருப்பர் தானே. அப்புறம் ஏன் அதை வந்து ஆப்பிரிக்கன் சார் பேசுறீங்க? வெளிநாட்டுக்காரர் உதாரணம் கொண்டு வர்றோமா சார்? யூனிட்டி இஸ் டைவர்சிட்டி. நோ 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 நோ, இது வந்து விதண்டவாதம். இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது, காங்கிரஸுக்கு முட்டு கொடுக்கறது, நீங்க அந்த பத்திரிகையாளர் சேர்ந்தவங்களா? அண்ணாமலை வந்து கச்சத்தீவு விவகாரத்தை வந்து வெளியிட்டார். அது வந்து போலி, அப்படி ஒரு ஆஃபீஸரே வந்து வெளியுறவுத்துறையில் இல்லை அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை வெளியிட்ட ஆவணமே போலின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை கொடுத்துருக்காருங்க. அவர் வந்து அவர் சார்ந்த கட்சியின் சார்பில் அவர் பேசுகிறாருங்க. நீங்கள் அவர் தவறுனா நீங்கள் சட்டப்பூர்வமாக அதை அந்த டாக்குமெண்ட் தப்புன்னு நீங்கள் யார் சொல்கிறாங்களோ அவங்க நிறுவிங்க, அவ்வளோதானே. இந்திரா காந்தி கலைஞர்கிட்ட இந்த மாதிரி கச்சத்தீவை கொடுக்கலான்னு, இலங்கையை கொடுக்கலான்னு நினைக்கிறோம். எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை. நீங்கள் உங்கள் கொடுக்கலான்னு இருக்கும்போது கலைஞர் வந்து அப்போஸ் பண்ணுறாரு. பிறகு கலைஞருக்கு என்ன நெருக்கடினா, கச்சத்தீவு நாடாளுமன்ற இரு அவையிலும் பேசப்பட்டு ஒப்புதல் வாங்காமல் கொடுத்தாங்க. அது சட்டப்பிரகாரம் தப்பு. ஒன் இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது வழக்கறிஞர் அரசியலாளர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். காமராஜர் நினைவிடத்தை வந்து இடுகாடு போல் வச்சுருக்கீங்க, எங்கே பார்த்தாலும் சரக்கு பாட்டிலாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்குது. நீங்கள் ஒரு முன்னாள் காங்கிரஸ்காரர், என்ன சொல்ல விரும்புறீங்க? செல்வ பெருந்தகை காமராஜரை பார்த்துருக்காரான்னு தெரியல. இருந்தாலும் நீ காங்கிரஸ் கமிட்டி தலைவர். இன்றைக்கி சத்தியமூர்த்தி பவன் இருக்கே, அது காமராஜர் காலத்துக்கு கட்டப்பட்டது. ராவணாக்கி நான் கிருஷ்ணசாமியாடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அதாவது எம்எல்ஏ உறவினர். இப்போது காமராஜருக்கு நெருக்கமான ஆட்கள்னு தமிழ்நாட்டில்னு பார்த்தா உயிரோடு இருக்க ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. நெடுமாறன், குமரியனந்தன், SR பாலசுப்ரமணியம், பீட்டர் அல்ஃபோன்ஸு, அதே மாதிரி தமிழறிவுமணியன், பழக்கருப்பையா, இப்படியான வரிசையில் நானும் அதில் இருக்கிறேன். ஒரு சாதாரண எளியோன். அப்படி ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. ஒரு சில நேமு நான் விட்டுருக்கலாம், நினைவு மறதியாக விட்டுருக்கலாம். இப்போது ஒன்று சொல்கிறேன், சிதம்பரத்துக்கு காமராஜ் நெருக்கம் கிடையாது. இன்றைக்கி மூத்த தலைவர். அவர் கம்யூனிஸ்டாக இருந்தவர். பிறகு சுப்பிரமணியத்தினால இந்திரா காங்கிரஸில் தான் இருந்தார், ஸ்தாபன காங்கிரஸில் இல்லை, யூத் காங்கிரஸில் இருந்தார். மெர்ஜருக்கு பிறகு அவர் காங்கிரஸ் எல்லாரும் தெரியும், காமராஜ் மறைவுக்கு பிறகு. இப்போ செல்வ பெருந்தகை வந்து சொல்லியிருக்காருன்னா, அவர் இந்திராவையும் பார்த்தது கிடையாது, ராகுல் காந்தியும் பார்த்தது கிடையாது, சஞ்சய் காந்தியும் பார்த்தது கிடையாது. தமிழ்நாட்டில் முன்னாடி இருந்த தலைவர்கள் காங்கிரஸ் எத்தனை தலைவர் இருக்காங்கன்னு அவருக்கு கணக்கு தெரியாது, யார் யார் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வருஷம் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி சொல்ல தெரியாது. இப்போ திடீர்னு ஒரு தலைவர் ஆகிக்கார். அவர் பல்வேறு இயக்கங்கள்லேருந்து வந்தவர். புதிய தமிழன் கிருஷ்ணசாமியோட கொஞ்சம் நாள் இருந்தார். பிறகு அந்த இவங்க இருக்காங்களே, யார், அந்த பூந்தமல்லியில் பகுதியில் ஒரு தலித் கட்சி செயல்படுறாங்க இல்லையா அவங்க. பிறகு திருமாவளவனுடைய எம்எல்ஏ ஆனார்னு நினைக்கிறேன். பிறகு இப்படியான சூழ்நிலை அவருக்கு மேலே வழக்குகள்லாம் இருந்தது. இப்போ வந்து சொல்கிறாரு, காமராஜரை பற்றி அவர் பேசுகிறாரு, ரொம்ப சந்தோஷம். யாரும் பேசலாம், எல்லாருக்கும் ஒன்று உரிமை இருக்குது. காமராஜர் வந்து நான் சொல்கிறேன்,
அவரோட எம்ஜிஆருக்கு முதலமைச்சர். நாங்கள் காங்கிரஸ்லேருந்து நீக்கப்பட்டுட்டோம். தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ்ன்னு நெடுமாறன் தலைமையில் நாங்கள் இயங்கினோம். 79 எங்களை நீக்கிட்டாங்க. கவிஞரும் அதிலேருந்து காங்கிரஸ் தொடர்பு இல்லாமல் அரசவை கவிஞர் கண்ணதாசன். அப்போது ஒரு நாள் நாங்கள் காமராஜர் பிறந்த நாளுக்கு நினைவு நாளுக்கு திருமலைப்பிள்ளை ரோட்லேயுக்கு போவோம். அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் காமராஜர் சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலை வச்சது உங்கள் தாத்தாவும் முக்கியமான ஆள் நெடுமாறன் தான் அந்த சிலையை வச்சது. ஒரு நாள் இந்த கிண்டியில் இருக்கிற நினைவிடத்துக்கு போனோம். நான், நெடுமாறன், பாரமலை, ஏஎஸ் பொன்னம்மாள் இவங்கெல்லாம் போனோம். அப்போ கிள்ளிவளவன், எம்கேடி சுப்பிரமணியன் இருந்தார். ஒரு கீறல் விழுந்திருந்தது. அந்த கிராதி மாதிரி இருக்கும். கீறல் விழுந்தோடனே உடனே எம்ஜிஆருக்கு அப்போ செல்ஃபோன் கிடையாது. உடனே கடிதமும் ஃபோனில் பேசினார். யார்? நெடுமாறன். போயிட்டு அவர் எம்ஜிஆர் மாலை பொழுதில் அங்கே கோட்டையிலேருந்து ராமவரத்துக்கு போகணும் இல்லையா, உடனே காமராஜருடைய நினைவிடத்துக்கு போய் அது எங்கே கீறல் வந்திருக்கு மறுநாளே சரி பண்ணார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இப்போது செல்வப்பெருந்தகை சொல்லியிருக்கிறாரு, நல்லது தான். ஏன்னா மது விலக்கு வேணும்னு காமராஜர் விரும்பினார். காங்கிரஸுடைய கொள்கையும் மது விலக்கு தான். காங்கிரஸ் காலம் தமிழ்நாட்டில் ஆண்ட வரைக்கும் மது விலக்கு இருந்தது. அண்ணா காலத்து வரை கூட மது விலக்கு இருந்தது. இப்படியான நிலையில் செல்வப்பெருந்தகை இன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. சரிதான், அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். இல்லை, ஜெயலலிதா நினைவிடத்தை பராமரிக்க அளவுக்காவது பராமரிங்க அப்படின்றாரு. மறைமுகமாக கருணாநிதி அவர்களோட நினைவிடத்தை குறிப்பிடாமல், கலைஞர்களோட நினைவிடத்தை குறிப்பிடாமல் அதை சொல்கிறாரு. ஒன்று உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், எதிர்கேள்வி. திமுகவை நிறுவனர் யார்? அண்ணா தானே. அதிமுகவை நிறுவனர் எம்ஜிஆர் தானே. யாராவது எம்ஜிஆர் நினைவிடத்துக்கும் அண்ணா நினைவிடத்துக்கு போகிறாங்களா? அப்போ முக்கியத்துவம் இருக்கா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன்னு ஒரு விதண்டவாதத்தை சொல்கிறேன். இது தாங்க இன்றைக்கி அரசியல். இப்போது திமுகவில் அண்ணா படத்தை தானே பாக்கெட்டில் வச்சுக்கிடணும். அவர் தான் நிறுவனர், அவரை மறந்துட்டாங்களே. அதே மாதிரி அதிமுகவில் அந்த கட்சியினுடைய எம்ஜிஆர் தானே. எம்ஜிஆர் படம் தானே இருக்கணும். எம்ஜிஆர் படம் இல்லையே படர்கிட்ட. இதாங்க அரசியல். ஏதோ வியாபார அரசியல் போயிட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி திராவிட இயக்கத்தை நிறுவன அண்ணாவை மறந்துட்டாங்க. அதே மாதிரி காமராஜரை மறந்துட்டாங்க. இப்படியான நிலையில் இன்றைக்கி அரசியல் போயிட்டுருக்கு. நாங்கள் அண்ணாவை நான் பார்த்தது கிடையாது, காமராஜரோட நான் இருந்திருக்கிறேன். அதனால் இதாங்க இன்றைக்கி அரசியல். இதில் என்னத்தை யாரை குறை சொல்ல, யாரை நல்லது சொல்ல, இதான் இன்றைக்கி மக்களே அதை பார்த்து சொல்லணும். முன்னாடி மக்கள்லாம் கொஞ்சம் மதித்தாங்க அரசியல்வாதிகளை. அப்போ அரசியல்வாதிகளை மதிக்கிறது இல்லை. என்ன லஞ்சம் வாங்குகிறாங்க, அவங்க தனியாக இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் சர்வீஸ் மைண்டோடு இருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு 70 வரைக்கும், 75 80 வரைக்கும். அப்போது ஓரளவு மதிப்பு இருந்தது. வேட்பாளராக நானே வேட்பாளர் 2 களத்தில் நின்றுருக்கேன். ஓட்டுக்கு காசு கொடுத்ததில்லை. 89 90 நான் வேட்பாளர் ஒரு கிராமத்துக்கு வரேன்னா என்னை அவ்வளவு அவங்க சீராட்டி என்னை வரவேற்று ஒவ்வொரு வீட்டுக்கும் கோலம் போட்டிருப்பாங்க. கோலம் போட்டு நல்ல சாப்பாடு போட்டு அந்த ஊரில் ஓட்டு கேட்டு திரும்புகிறேன் இல்லையா, அப்போ எனக்கு அவங்க பணம் கொடுப்பாங்க. ஊர் பொதுவிலேருந்து ஒரு 2000 3000ங்கிறது கிராமங்களில் பெரிய அமௌண்ட். அப்போல்லாம் எனக்கு எது கொடுக்க இல்லை, உங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க நீங்கள். அப்படி ஒரு மரியாதை இருந்தது. இப்போ அந்த மரியாதை இல்லை. அப்போ வேட்பாளர் ஊருக்கு போனான்னா முதல் நாளே பணம் கொடுக்கணும். அவர் வேட்பாளர் வரனா அவருக்கு 2 சாலுவை போடுறதுக்கும் அவரை பாதுகாக்க, அந்த மாதிரி அரசியல் போயிடுச்சு. இதில் என்ன பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் மரணம் அடைஞ்சிருக்காரு. அவரோட சாவில் பல்வேறு மர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. ஒரு கூட்டணி கட்சியோட மாவட்ட தலைவருக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்க. பாஜகவும் அதை விமர்சிக்குது. எப்படி பார்க்குறீங்க? எங்கள் சட்ட ஒழுங்கு ரொம்ப சீரொழியாக போச்சுங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். சாத்தாங்குளத்தில் காவல் மரணம் ஒன்று நடந்தது. கனிமொழி அங்கே போய் மேலுங்களும் குதிச்சுதா இல்லையா? அந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆனதா இல்லையா? அது இந்தியா முழுவதும் பேசப்பட்டதா இல்லையா? இப்போ திமுக அரசாங்கம் வந்த பிறகு இப்போ 3 ஆண்டு நிறைவேறிப்போச்சு. இப்போ கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 100 எட்டுது காவல் மரணங்கள். காவல் மரணங்கள் மட்டும் இல்லை, போலீஸ்காரங்க அடித்து இப்படியான விஷயங்கள் சட்ட ஒழுங்கு மிகைப்படுத்தப்பட்டதா தெரியலையா? மிகைப்படுத்தப்பட்டதா தெரியல. கிட்டத்தட்ட 100 எட்டுதுங்கிற ஒரு 60 இருக்கலாம் 70 இருக்கலாம், 100 எட்ட போகுது.
இப்படியான மரணங்கள் வந்து இவங்க ஒரு மரணத்துக்கு பண்ணாங்கன்னா இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? இப்போ கனிமொழி என்ன பண்ணுறாங்க? இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும்ல. சாத்தாங்குளத்துக்கு குரல் கொடுத்தீங்கள, மதுவிலக்கு நாங்கள் கொண்டு வருவோன்னு கையெழுத்து சொன்னீங்க இல்லையா? நீட்டுக்கு முதல் ஏதாவது செஞ்சுருக்காங்களா சொல்லுங்கள். சரி, சாம் பிட்ரோ என்ன சொல்லியிருக்காரு? சவுத்தில் இருக்க இந்தியாவில் இருக்க தென்னிந்தியாவில் அவ்வளோ ஆப்பிரிக்கா வம்சத்தை சேர்ந்தவங்க, மற்ற இந்தியாவில் சேர்ந்தவங்க அரபு ஒயிட் பீப்புளுங்கிறாங்க. இந்தியான்னு சொன்னான்னா நம்ம இந்தியன் தானே, ரெட் இண்டியன்னு பேர் வச்சுருக்காங்கல்ல, செவ்விந்தியர்லாம் பேர் வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு ப்ரைடு இருக்கா இல்லையா? இந்தியாவை இப்படி கீழே தரந்தாழ்த்தி பேசலாமா சாம் பெட்ரோ? அப்போ பேசும்போது நம்ம தென்னிந்தியில் என்ன சொல்கிறாப்புல, ஆப்பிரிக்கா வம்சத்துக்கு சேர்ந்தவன் அவனு இங்கே இருக்க திமுக காரங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் பேசினாரு. யாரும் அறிக்கை விட்டாங்களா திமுகவில்? இல்லை தோழமை கட்சியில் இருக்க. சரி, எதுக்கெடுத்தாலும் மேலே எங்கேயும் குதிக்கிறாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், இந்த பத்திரிக்கையாளர்கள், உங்களை சொல்லலை, பத்திரிக்கையாளர் இருக்காங்க இல்லையா? இந்த டிவி விவாதங்கள், நெறியாளர்கள், பத்திரிகையாளர்கள் எழுதுவாங்க, நீட்டி 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 ஏற்ற இறக்கமாக எழுதுவாங்க இல்லையா? அவங்கெல்லாம் ஒன்றுமே இன்றைக்கி இப்போ தகவலை சொல்லியே. ஹிந்து ராம் என்ன பேசியிருக்காரு நான் சொல்கிறேன், அவர் தானே ஒரு மூத்த பத்திரிக்கையாளர். தராசு சியாம் என்ன பேசியிருக்கிறாரு, நக்கீரன் கோபால் என்ன பேசி, உடனே கண்டனம் தெரிவிக்கணுங்களா? ஏன் தெரிவிக்கல? இதுதாங்க அரசியலுங்க. இல்லை, வேற்றுமையில் ஒற்றுமைன்னு அதை சொல்கிறதுக்காக சும்மா கோடிட்டு காமிக்க. வேற்றுமையில் ஒற்றுமைனா நீங்கள் அந்த அரபையும் ஒயிட் பீப்புளை அங்கே ஒன்று கட்டுவாங்க. வேற்றுமையில் ஒற்றுமைனா இந்தியா பல்வேறு நான் சொல்கிறது கேளுங்க, நான் எப்போ சொல்லுவேன், இந்தியா பல்வேறு தேசிய இனங்கள் கொண்டது, பல்வேறு மொழிகள் கொண்டது, பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்டது, பல்வேறு சீதோஷண நிலை கொண்டது. இப்போது ஐரோப்பாவில் சுவிட்சர்லாந்தோ எந்த நாடுக்கு போனால் ஒரே சீதோஷண நிலை எல்லாம் இருக்கும். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. வடக்க குளிர் அடிக்கும், அப்போ இங்கே நம்ம குளிர் தெரியாது, அங்கே அவன் கம்பளி போட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி வெயில் வந்து நமக்கு ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் இப்போ போனால் வெயிலுக்கு அந்த வேவ் இருக்கு இல்லையா, அனல் வேவ் அடிக்கும் வடக்க. இப்படி சீதோஷ நிலையில் இருக்க இடங்கும்போது, பல்வேறு இனங்கள் இருக்கும்போது இந்தியன்னு சொன்னால் என்ன தப்பு இருக்குது? தமிழன், மலையாளி, கன்னடன், தெலுங்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஏன் இது கண்டிச்சு திமுக இன்னைக்கு முதலமைச்சர் அறிக்கையை விடலை? அதே மாதிரி பத்திரிக்கையாளர் திமுகவுக்கு முட்டு கொடுத்தாங்க இல்லையா? போனாச்சு எடப்பாடி ஆட்சி காலத்தில் பத்திரிக்கையாளர், பல பத்திரிக்கையாளர் இருக்காங்க, வரிசையாக பேர் சொல்லலாம். அவங்கெல்லாம் இப்போ வாய் மூடி பூட்டு போட்டிருக்காங்களா? ஏன் சாம் பெட்ரோ சொல்கிறான்னா கண்டிக்க வேண்டாமா? அவர் பெரிய அறிஞராக இருக்கலாம், டெலிகம்யூனிகேஷனில் ராஜீவ்காந்திக்கு அவருக்கு ஆலோசகராக இருக்கலாம் பிரதமராக இருக்கும்போது. எஸ்டிடி பூத்து எல்லாம் அவரால் தான் வந்தது, நீங்கள் அதை மறுக்கலை, நல்லதாக சொல்லி ஆகணும். ஆனால் சாம் பெட்ரோ அது நல்லது செஞ்சார்னா இஷ்டத்துக்கு பேசலாமா? அது காங்கிரஸுடைய நிர்வாகி தானே, இன்னைக்கு தானே ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. இத்தனைக்கு வெளியுறவு அயலக செயலாளராக இருக்கார். அயலக செயலாளர்கள் இந்த புரிதல் கூட இல்லையா? இந்திய மக்களை வந்து நம்ம சிறுமப்படுத்தக்கூடாது, அவங்க வந்து அரபியர்கள், வெள்ளைக்காரர்கள், இவங்க வந்து ஆப்பிரிக்கர்கள்னு சொன்னேன். இந்தியாவில் வந்து நீ சொல்லு பல்வேறு தேசிய, இப்படி சொல்லலாம், பல்வேறு தேசிய. அதை சொல்ல வந்தது தானே சார் அப்படி சொல்லி. அதுக்கு ஆப்பிரிக்காவையும் அரபையும் ஒயிட் பீப்புளை கொண்டு வராங்க, என்னங்க பேசுறீங்க? இல்லை, கருப்பா இருக்குன்னு சொல்றது அவமானமா? கருப்பர்கள் வந்து அவமானமா? நம்மளும் கருப்பர் தானே, அப்புறம் ஏன் அதை வந்து ஆப்பிரிக்கன் சார் பேசுறீங்க? வெளிநாட்டுக்காரங்க உதாரணம் கொண்டு வர்றோம் சார். யூனிட்டி இஸ் டைவர்சிட்டி. நோ 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 நோ, இது வந்து விதண்டவாதம். நீங்களும் அந்த பத்திரிகையாளர் வகையை சேர்ந்தவங்களா கேட்குறேன்? இல்லை, அந்த எந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்குறது, காங்கிரஸுக்கு முட்டு கொடுக்குறது, நீங்க அந்த பத்திரிகையாளர் சேர்ந்தவங்களா? இல்லை சார், அவர் சொல்ல கேட்குறேன், உங்களால புரிஞ்சுக்க முடியல. என்ன புரிஞ்சுக்க முடியல? சரி, நான் சொல்றேன் சார், இந்தியா நான் சொல்றதான் சொல்றேன், இந்தியா பல்வேறு தேசிய இனங்கள் கொண்டது, முகசாயல் பல்வேறு முகசாயல் கொண்டது. வேற நாட்டுக்காரதான் நம்மள சொல்லலாம், நம்ம வந்து ஆப்பிரிக்காவையும் அரபையும் ஒயிட்டையும் எடுக்கக்கூடாது. நம்மகிட்டே உதாரணங்கள் இருக்கு. ஆனா பிரதமர் மோடி இதை எப்படி கொண்டு போறாரு அப்படின்னா, அது மோடி கொண்டு போனாரு, ஏன் கருத்தை சொல்றேன் சார், பதிவு பண்றேன். சரி, நான் மோடி கருத்தை கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, நம்மளை ஆப்பிரிக்கோட ஒப்பிடுறாரு, நம்மளை அவமானப்படுத்துறாரு. இதனாலதான் திரௌபதி முர்மு ஜனாதிபதி வந்து காங்கிரஸுக்கு பிடிக்கல போல, இவ்வளவு அரசியல் ரீதியா கொண்டு போறாரு. அது அவர் கருத்தா இருக்கலாம். நான் சொல்றது வந்து நீ என்ன சொல்லணும், இந்தியாவில் பல்வேறு தேசியங்கள், சவுத்தில் இருக்கவங்க கருப்பாக இருப்பாங்க, மலையாளிகள், தமிழர்கள், கன்னடர்கள், அதே மாதிரி தெலுங்கர்கள் இன்னும் இருக்காங்க அந்த சவுத் இந்தியாவில். அவங்களுக்கு ஒரு திக்கு இது இருக்கும். வட இந்தியாவில் வந்து குளிர் தாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு ஒரு வெள்ளையாக இருப்பாங்க, இப்படி வட இந்தியாவில் இருப்பாங்க. அது மாதிரி வடகிழக்கில் வேறு மாதிரி இருப்பாங்க, முகசாயல் வேறு மாதிரி இருக்கும். அப்படி சொல்லுங்கள்,
தப்புன்னு நான் சொல்ல மாட்டேனே. அதுக்கு ஆப்பிரிக்காவையும் சைனாவையும் அரபையும் வெள்ளைக்காரங்க இங்கே உதாரணத்துக்கு நம்ம வழிகிட்டே உதாரணங்கள் இருக்குங்க. அவங்கள காட்டியா நம்மளை உதாரணமாக அது உசாதீனப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது. அண்ணாமலை வந்து கச்சத்தீவு விவகாரத்தை வந்து வெளியிட்டார். அது வந்து போலி, அப்படி ஒரு ஆஃபீஸரே வந்து வெளியுறவுத்துறையில் இல்லை அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை வெளியிட்ட ஆவணமே போலின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி? அது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியதான். அது யார் சொல்கிறாங்களோ அவங்க வந்து அதை முறையாக அது சட்டப்பிரகாரம் அவங்க செய்யலாம்ல. இருந்தால் நான் இது 4வது பதிப்புங்க, நேற்று அச்சாகி வந்திருக்கு. கனவாகி போன கச்சத்தீவுன்னு 4வது பதிப்பு. முதல் பதிப்பு 96 97 வெளியிட்டேன், 1997. எத்தனை வருஷம் ஆச்சு? 2வது பதிப்பு வந்து 2008 வெளியிட்டேன். பிறகு அது பிறகு 3வது பதிப்பு, 4வது பதிப்பு, இவ்வளோ கச்சத்தீவை வச்சு 200 பக்கத்துக்கு எழுதியிருக்கேன். இதில் வந்து அண்ணாமலை சொன்னதை விட அதிகமாக சொல்லியிருக்கேன் இந்த கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு ஒன்று சொல்லட்டுமா? இலங்கையில் இந்த இலங்கை தமிழ் தலைவர்களே இலங்கை கொடுக்க கண்டித்தாங்க. எப்படின்னா, இந்த செய்தி வெளியவே இன்றைக்கி வரல. அமிர்தலிங்கம்னு ஒரு தலைவர் இருந்தார் இல்லையா, டிவிஎல்எஃப் தலைவர், அவர் வந்து 74 ஒப்பந்தம் ஆகுது இல்லையா, 74 ஒப்பந்தம் ஆகும்போது ஒரு வைத்திய பார்க்குறதுக்காக சென்னைக்கு வரணும்னு கேட்குறாங்க. அங்கே இலங்கை அரசாங்கம் என்ஓசி கொடுக்கல, இந்திய அரசாங்கம் விசா கொடுத்தாலும் கொடுக்கல. அப்போந்தான் கச்சத்தீவை கொடுக்க போகிறாங்க. அவர் அங்கேருந்து நினச்சாரு, இரா ஜனார்த்தனம்னு எம்எல்சியாக இருந்தார், கேள்விப்பட்டிருப்பேன், இறந்துட்டார், கோயம்புத்தூர்காரி, அதிமுக எம்எல்சி. அவருக்கு டெலிஃபோன் பண்ணி, நானும் கச்சத்தீவுக்கு வரேன், நீங்களும் கச்சத்தீவுக்கு வாங்க, நான் கடிதங்கள் கொடுக்குறேன், ஈழத்தமிழர் பிரச்சனை கடிதங்கள் கொடுக்குறேன். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு, அதே மாதிரி கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருக்கு, அதே மாதிரி எம்ஜிஆருக்கு, பி ராமமூர்த்தி சிபிஎம் கட்சி தலைவருக்கு, அதே மாதிரி இவருக்கு காமராஜருக்கு, மாப்போசிக்கு, காயிதே மில்லத்துக்குன்னு கடிதம் எழுதி ஈழத்தமிழர் பிரச்சனை வச்சு அடையாளப்பூர்வமாக கச்சத்தீவை கொடுக்குறத அவங்களே ஏற்றாங்க. அமிர்தலிங்கம் அவரே அவர் பயோகிராஃபி எழுதியிருக்காரு. இது இப்போ கச்சத்தீவு எப்படி கொடுத்தாங்கன்னு ஒன்று சொல்லட்டுமா? 1974 ஒப்பந்தம் நடந்தது இல்லையா, அந்த ஒப்பந்தம் நடக்கும்போது இந்திய குடியரசு நாள் 26ஆம் தேதி வெளிநாட்டு தலைவர்களை, வெளிநாட்டு அதிபர்களை, வெளிநாட்டு பிரதமர்களை நம்ம அழைப்போம். அந்த பேரேடு பார்க்குற அப்போ இந்திரா காந்தி பிரதமர், யூகோஸ்லேவியா அதிபர் மார்ஷல் டிட்டோவை அழைக்கிறோம். அது மாதிரி சினிமாவை பண்டார நாயகாவை அழைக்கிறாங்க இந்திரா. அந்த வட்டம் 2 தலைவர்கள் வெளிநாட்டு தலைவர் வந்தாங்க. வந்துட்டு டிட்டோ 2 நாள் தங்கிட்டார், போயிட்டார். சினிமாவை பண்டார நாயகா 21ஆம் தேதியை வந்துட்டாங்க. ஆனால் நிகழ்ச்சி 26 தான். அவங்க 29 வரைக்கும் சென்னையில் எங்கே டெல்லியில் இருக்காங்க. கூட ஜெயசிங்கன்னு வெளிவிவகாரத்துறை செயலாளர், அந்த நாட்டு வெளியூர் 2 பேர் வந்தாங்க. வந்துட்டு அந்த பேரேடு 26ஆம் தேதி அந்த குடியரசு தின விழா ராஜபாட்டையில் நடக்கும்ல, ராஜ்பத்தில் நடக்கலையா, அந்த இந்தியா கேட் பக்கத்தில், அது பார்க்குறதுக்கு தான் அவங்க வராங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த பேரேடில் கலந்துக்கிட்டு அந்த குடியரசுத் தலைவர் கொடுக்கின்ற அந்த தேநீர் வந்து கலந்துக்கிறதுக்காக வர்றாங்க. வரும்போது இதுக்காகவே 3 நாள் ஒதுக்கிட்டு வராங்க. ஒதுக்கிட்டு வந்துட்டு கச்சத்தீவை எப்படியா வாங்கணும்னு நினச்சி வர்றாங்க. 21 வந்துட்டாங்க, 22, 23, 24 3 நாள் இந்திரா காந்தியோட பேச முடியலை. பேசணும்னு நினைக்கிறாங்க, வாய் வர மாட்டேங்குது. 25, 26 அந்த அம்மா பிஸியாக இருக்கிறாங்க குடியரசு நாள். பிறகு 27 முடியலை, 28, 29ஆம் தேதி அந்த அம்மா மறுநாள் புறப்பட்டு கொழும்புக்கு போகணும். எப்படியா பேசியே தீரணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வெளியே வராத விஷயம் சொல்கிறேன். உடனே ஃபோன் பண்ணுறாங்க. யார்? இந்திரா காந்திக்கு. என்ன ஃபோன் பண்ணுறாங்க? நான் உங்களை பார்க்கணும், ஒரு அவசரமான ஒரு வேலை இருக்குது, வாங்க ஒய்நாட்டு வந்து என் லானில் வராண்டா இருக்குது, அங்கே டீ சாப்பிட்டுட்டு பேசுவோம் கூப்பிட்றேங்க. அப்போ இந்திரா காந்திக்கு ஏதோ பொறி தட்டுது, ஏதோ ஒரு விஷயமா அந்த ஒரு வாரமாக இங்கே இருக்கிறாங்க, ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க, என்னன்னு தெரியலை. இந்த லேடி மேலே இந்திரா காந்திக்கு வந்து ஒரு கோபமும் உண்டு. அந்த 1971 வங்கதேசம் பெற்று தந்தோம் இல்லையா, அப்போ வந்து நமக்கு ரஷ்யா உதவியாக இருந்தது, சோவியத் யூனியன், அப்போது பிளவுபடல் ரஷ்யா. அப்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கிழக்கு வங்கதேசம் உதயமாகக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்கா 7th ஃப்ளீட்டெல்லாம் வந்தது. அதே மாதிரி சீனா
பாகிஸ்தான் ஒரு முகம், அமெரிக்கா சீனாவுக்கு பிடிக்கலைன்னா கூட பாகிஸ்தான் ஆதரிக்குது. இப்படி வரும்போது என்ன ஆகுனா, அந்த பாகிஸ்தான் சீனா விமானங்களுக்கு எண்ணெய் நிரப்பணும். கொழும்புல தான் எண்ணெய் நிரப்பிட்டு சிட்டகாங்க்கு அனுப்புகிறாங்க. எங்கே போரிட, இந்திய இராணுவத்தோட போரிட. அப்போது இந்திரா காந்தி பார்த்து கேட்குறாங்க, நீ விமானங்களுக்கு எண்ணெய் போட்டு அனுப்பாத, நான் உனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன் அன்னு சொல்லியும் பண்டார் நாயகா கேட்கல. அது 71 நடந்தது. அதுக்கு பிறகு இந்திரா காந்தியை அவங்க சரியாக பேசுகிறது இல்லை. 74 சரி பகையை மறைக்கணும் இந்திரா காந்தி கூப்பிட்டாங்க குடியரசு நாளுக்கு. வந்தவங்க இந்த லேடி எதுக்கு ஏற்கனவே கோபத்தில் இருக்காங்க, என்ன ஏதோ ஒன்று பேசணும்னு தெரியுது, என்னன்னு ஒன்று அந்த அம்மாவுக்கு புரியலை. புரிய உடனே நான் ஒரு 4:45 5க்கு என்னுடைய வீட்டுக்கு வந்துருங்க இந்திரா காந்தி சொல்லிட்டாங்க. இந்த அம்மா போயிடுச்சு. போன உடனே ஒரு அன்ரெஸ்டாக இருக்குது. யார்? சினிமாவை பண்டார் நாயகா. இந்திரா காந்தி புரிஞ்சுக்கிறாங்க ஃபேஸ் லாங்குவேஜில், என்ன எனிதிங் ஏதாவது இருக்கா பேசணும்னு. இன்னொன்று டீ சாப்பிட்டுட்டு பேசுகிறாங்க. இந்த கச்சத்தீவுன்னு இந்த மாதிரி, கச்சத்தீவுக்கு என்ன இனி ப்ராப்ளம், இந்த கச்சத்தீவு எங்களுக்கு கொடுத்தா நல்லது, அதுக்கு பதிலாக கன்னியாகுமரி பக்கத்தில் மணல் பாங்கான ஒரு இது இருக்குது நீர், அதை நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அன்னு பேச்சு எழுப்புறாங்க. அப்போ எழுப்பும்போது இந்திரா காந்தி சொன்னாங்க, தமிழ்நாடு அப்போ தமிழ்நாடு பேர் மாற்றியாச்சு, சென்னை மாகாணம் தமிழ்நாடு பேர். அண்ணா இறந்துட்டார், கலைஞர் முதலமைச்சர். அங்கே தமிழ்நாட்டில் ஏற்கனவே காங்கிரஸுக்கு எதிரான ஒரு சூழல் அங்கே இருக்குது. எங்களுக்கு எதிராக அவங்கள மாநில சுயாட்சியெல்லாம் கேட்குறாங்க. எம்ஜிஆர் அப்போ பிரிஞ்சிட்டார். இப்போது நான் எப்படி கொடுக்குறது, அங்கே ஒரு ஒப்பீனியன் இருந்தால் தானே கொடுக்க முடியும், பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது வேணும்னு கையை பிடிச்சிட்டு கேட்குறாங்க. யார்? பண்டாரநாயகா. ஆமாம், அது எங்களுக்கு வேணுமே, எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, எங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக மீனவர்கள் 2 நாட்டு மீனவர்கள் வந்துட்டு போகட்டும், அது மாதிரி அந்தோனியார் கோவிலுக்கு அவங்க வந்துட்டு போகட்டும், 2 நாட்டு மீனவர்கள் வந்துட்டு போகட்டும், இப்படி பேசப்பட்டது. அதன் பிரகாரம் தான் 1974 ஒப்பந்தம் போட்டாங்க. ஒப்பந்தம் போட்டு கலைஞர் 2 மாதம் கழித்து டெல்லிக்கு போகிறார். அப்போது வெளி விவகார செயலாளர் கேவல் சிங், வெளி விவகாரத்துறை அமைச்சர் சுவரன் சிங், மூத்த தலைவர், காங்கிரஸில் மூத்த தலைவர். இந்த 2 பேரையும் வச்சுட்டு இந்திரா காந்தி கலைஞர்கிட்ட இந்த மாதிரி கச்சத்தீவை கொடுக்கலான்னு, இலங்கை கொடுக்கலான்னு நினைக்கிறோம், அதுக்கு பதில் வேறு ஒரு தீவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க கன்னியாகுமரி பக்கத்தில், எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை, நீங்கள் உங்கள் கொடுக்கலான்னு இருக்கும்போது கலைஞர் அப்போஸ் பண்ணுறாரு. பிறகு கலைஞருக்கு என்ன நெருக்கடின்னா, எம்ஜிஆர் பிரிஞ்சிட்டார். கல்யாண சுந்தரம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கல்யாண சுந்தரம் எம்ஜிஆரும் சேர்ந்து ஊழல் பட்டியல் கொடுத்துட்டாங்க. மாநில சுயாட்சிங்கிறது தனி பிரிவினை ஆகுது அன்னு ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ்காரங்களே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்தாபன காங்கிரஸும் ரூலிங் காங்கிரஸும். அப்போது பெரியவர் இருக்கிறார், காமராஜர் இருக்கார், இணையலை, 2 காங்கிரஸ் தனித்தனியாக இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுது அதுபோல இந்திரா காந்திக்கு விதவை பென்ஷன் கொடுப்போம் அங்கிற பேச்செல்லாம் திமுகவில் பேசுகிறாங்கன்னு இந்திரா காந்திக்கு கோபமாகி கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் திமுக விட்டு தூரமாக போயிட்டாங்க. எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினச்சி காங்கிரஸ் எம்ஜிஆர் கூட ஓட்டணும்னு நினைக்கிது இந்திரா காந்தி. இப்படியான நிலையில் அதுக்கு தான் எமர்ஜென்சி டெக்ளேர் பண்ணாங்க. 74 திமுக ஆட்சி இருக்கும்போது கலைஞரும் ஏதோ பிரச்சனைகள் இருக்க மத்திய சர்க்காரோட சுமூகமாக போகணும்னு அவர் நினைக்கிறாரு. நீங்கள் கொடுக்குறத பற்றி ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் கொஞ்சம் கவனித்து நீங்கள் கொடுக்கணும், கொடுக்குறது பற்றி ஒரு வெளிப்படுத்தாமல் அதை எப்படி டிப்ளமேட்டிக்காக சாதுரியமாக கொடுக்கணும், பிரச்சனைகளை வராமல் பார்த்துக்கோங்க அன்னு சொல்லப்பட்டது உண்மை. ஆனால் எதிர்த்து இல்லை, கொஞ்சம் இது 73 கேட்குறாங்க, சொல்கிறாங்க, ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. பிறகு 74 இந்த அம்மா வந்துட்டு போயிட்டாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த கச்சத்தீவை கேட்டு கடிதங்கள்லாம் வருது இந்திரா காந்திக்கு. அதை வச்சு தான் இந்த மாதிரி சுமல் பண்ணிட்டு தான் இந்திரா காந்தி கேட்டது 73. பிறகு 74 பண்டார் நாயக்கா கேட்டுட்டு போகிறாங்க அந்த குடியரசு நாளுக்கு வந்த பிறகு. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, கேவல் சிங் நான் சொன்னாலே வெளிவிவகார அமைச்சராக இருந்தார் இல்லையா, வெளிவிவகார செயலாளராக இருந்தாலே, அவரை சென்னைக்கு அனுப்புகிறாங்க இந்திரா காந்தி.
கலைஞரை சந்திக்கிறாங்க கோட்டையிலையும். அப்போ கலைஞரோட மாதவன் இருக்கிறார். மாதவனை வச்சுட்டு பேசும்போது நாங்கள் கச்சத்தீவை கொடுக்கலான் இருக்கோம், நீங்கள் என்ன தமிழ்நாட்டு கருத்து என்ன அன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு வர சொன்னாங்க பிரைம் மினிஸ்டர். நான் வந்து அந்த துறையுடைய செயலாளருங்கிற நிலையில் ஒரு முதலமைச்சர்கிட்ட சொல்ல வேண்டிய என் கடமை, சொல்லிட்டு போகிறோம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா பார்த்துட்டு செய்யுங்க அன்னு கலைஞர் சொன்னார். இப்படி இருக்கும் பொழுது கச்சத்தீவை 74 ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. தமிழ்நாடோட எதிர்ப்பை மீறி தான் கொடுக்குறாங்க. இல்லை, கொஞ்சம் 74 ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. அப்போ கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னு பல இடங்களில் பதிவாயிருக்கு. நீங்கள் கொடுங்க, பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க அன்னு சொன்னாருன்னு ஒரு கருத்து இருக்குது. கொஞ்சம் கேளுங்க, நான் அது பரவாயில்ல. இப்படி 74 ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு என்ன ஆச்சு, கலைஞர் வந்து திமுக சார்பில் பல இடங்களில் கூட்டம் போடுறாங்க. கச்சத்தீவை கொடுக்கக்கூடாது அன்னு சொல்லி கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தினுடைய தீர்மான வாயிலாக இதெல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். நான் திமுக விட்டு வெளியே வந்தாலும் என்ன நடந்ததுன்னு அப்படி எழுதியிருக்கேன். நான் வந்து மூடி மறைக்கிறாள் ஒரு சார்பாக எடுக்க மாட்டேன் அன்னு தீர்மானம் போட்டு. அப்போது கலைஞர் மதுரையிலையும் திருச்சிராப்பள்ளியிலையும் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்து 3 கூட்டங்களில் பேசுகிறார். எதை பற்றி கச்சத்தீவு கொடுக்குறத பற்றி எனக்கே தெரியாமல் கொடுக்குறாங்க அன்னு கலைஞர் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறார். அது முரசொல்லாம் வந்திருக்கு அந்த ஸ்பீச். இப்படியா இருக்கும்போது 74 ஒப்பந்தம் போட்டாச்சு. அனைத்து கட்சி கூட்டத்தை கலைஞர் நடத்துகிறார். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறார். அந்த இதில் வந்து ஸ்தாபன காங்கிரஸ், காமராஜர் தலைவர் ஸ்தாபன காங்கிரஸுடைய சட்டமன்ற கட்சி எதிர்க்கட்சி தலைவர் போய் எடப்பாடி இருக்கார்ல, அது மாதிரி பொன்னப்ப நாடார் இருந்தார், அவர் கலந்துக்கிட்டார். அதே மாதிரி ஆளும் இந்திரா காங்கிரஸ் சார்பில் ஏஆர் மாரிமுத்து, பட்டுக்கோட்டை ஏஆர் மாரிமுத்து, அவர் எம்எல்ஏ. பூதலூர் ஆறுமுகசாமி எம்எல்சி, மேல் சபை உறுப்பினர், பூதலூர் தஞ்சாவூர், 2 பேரும் தஞ்சாவூருக்காரங்க. இவங்க வந்து இந்திரா காங்கிரஸ் சார்பில் கலந்துக்கிட்டு கொடுக்கக்கூடாது ஆனாங்க. பொன்னப்ப நாடாரும் கொடுக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி மாப்போசி கலந்துக்கிட்டார். அது பிறகு திருப்பூர் மைதீன் கலந்துக்கிட்டார், முஸ்லீம் லீகோ ஏதோ இது. பிறகு சந்தானம், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சந்தானம், அவர் எம்எல்ஏ வளர்ந்து அவர் கலந்துக்கிட்டார். இப்படி எல்லா கட்சி தலைவரும் கூட்டம் போட்டு அதை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை கலைஞர் தலைமையில் கோட்டையில். இப்போது அந்த ராமலிங்கருக்கு இந்த கட்டடமெல்லாம் நடக்கலை, இங்கே பழைய கோட்டையில் வச்சு நடக்குது. இந்த ஹோம் செக்ரட்டரி ஆஃபீஸ் இருக்குல்ல, சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ் மேலே சீஃப் செக்ரட்டரி அந்த இதில் ஒரு அரங்கு இருந்தது, அந்த அரங்கத்தில் வச்சு நடக்குது. அப்போ அந்த 9 மாடி 10 மாடி கட்டடம் கட்டலை. இப்படி கொடுக்கும்போதே அதிமுக சார்பில் அதோடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகம் கலந்துக்கிறார். அவர் வந்து லேட்டாக வர்றார் அந்த கூட்டத்துக்கு. கூட்டம் ஆரம்பித்து 1/2 மணி நேரம் கழித்து தான் வரார். ஏதோ திருச்சிக்கு போயிட்டேன், லேட்டாக வந்துட்டேன், கார்லேயே வரேன், விடிய கார்லேயே வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறேன் அன்னு சொல்லி உட்கார்றார். லேட்டாக போனது காரணம் சொல்கிறார். சொல்லிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் தான் அவர் இருக்கார். நான் எந்த தீர்மானத்தை கையெழுத்து போட மாட்டேன்னு நான் வாக் அவுட் பண்ணிடுறார். யார்? அரங்கநாயகம். இப்படி இந்த தீர்மானம் வந்து பாஸ் பண்ணப்பட்டது கலைஞர் தலைமையில். அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கச்சத்தீவை இந்தியாவின் பகுதி, ராமநாதபுர அரசனுடைய நிலம், எந்த காலம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் அந்த 74க்கு பிறகு, அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இப்படி நடந்து இப்போ கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்டது. இந்த 74 ஒப்பந்தத்தில் என்ன இருந்ததுன்னா, இந்திய மீனவர்களும் அந்த கச்சத்தீவுக்கு போகலாம், அந்தோனியார் கோவிலுக்கு போகலாம், அங்கே ஓய்வு எடுக்கலாம், மீனவர்கள் தங்களுடைய மீன் பிடிக்கும் வலைகளை உலர்த்தலாம். இப்படியெல்லாம் இருந்தது. 5ஆவதோ 6ஆவது சரத்தோ இருந்தது. பிறகு எமர்ஜென்சி நேரத்தில் 2வது ஒப்பந்தம் போடுறாங்க. 2வது ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தில் இந்த சரத்தை எடுத்துட்டாங்க. எந்த சரத்தை? மீனவர்கள் போகலாம். அப்போ திமுக ஆட்சிக்கு கிடையாது, எடுத்துட்டாங்க. இப்படித்தான் இந்த 2 ஒப்பந்தம் நடந்தது. இதுக்கு பதில் என்ன பண்ணாங்க இலங்கைக்காரன்? ஒரு மணல் பாங்கான ஒன்றுக்கு உதவாத ஏதோ ஒரு தண்ணி வந்தால் கட்டிக்கிடும், அந்த கடல் பக்கத்தில் மணல் கேணியாக ஒன்று நிற்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு இடத்த கொடுத்தாங்க. நேராக கன்னியாகுமரிக்கு கிழக்கு புறம், கொழும்புக்கு கொஞ்சம் வடக்கு, அந்த மாதிரி மன்னாருக்கு தெற்குப்புறம், தலைமன்னார் இருக்கு இல்லையா, அது தெற்குப்புறம், அதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் பதிவு பண்ண, பலரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. இப்படித்தான் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது.
பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றாங்க. எம்ஜிஆர் காலத்துலேயும் சட்டமன்றத்தில் பேசப்பட்டது. நெடுமாறன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். ஆமாம், எம்ஜிஆர் சொல்ல கச்சத்தீவை கொடுத்தது தப்பு தான், நம்ம மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க அன்னு எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டார். அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை நாம் எடுப்போம் என்ன எந்த முடிஞ்ச உடனே 84 பிறகு தேர்தல் வந்ததில் சட்டமன்ற தேர்தல் எம்ஜிஆர் வைத்தியத்துக்கு போனார் அமெரிக்காவுக்கு. அதுக்கு பிறகு எம்ஜிஆரும் 87 இறந்துட்டார். பிறகு ஜெயலலிதா வர்றாங்க. ஜெயலலிதா வரும்போது 91 ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆன உடனே ஆகஸ்ட் 15 கொடியேற்றி வைப்பாங்க இல்லையா, அப்போ அந்த நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சி பேச்சில் கச்சத்தீவை பெறுவதற்கு சூளுரைக்கின்றேன்னு அந்த அம்மா பேசினாங்க. பிறகு பேசிட்டு 10 வருஷம் ஒன்றில் பிறகு திரும்ப அந்த அம்மா 2006 திமுக ஆட்சி இருந்தது இல்லையா, அப்போது கச்சத்தீவை திரும்ப பெறணும் ஒரு வழக்கு தொடுத்தாங்க. அப்போ அங்கே திமுக ஆளும் சர்க்கார். அதற்கு பிறகு அந்த அம்மா திரும்ப 2001 பிறகு ஆட்சிக்கு வர்றாங்க இல்லையா, 2001 திரும்ப ஆட்சிக்கு வர்றாங்க. கலைஞரை நள்ளிரவு கைது பண்ணுறாங்களா, அப்போது தமிழ்நாடு அரசாங்கத்தையும் அந்த வழக்கில் தனியாக வழக்கு போட வைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கு அந்த அம்மாவுக்கு ஆதரிச்சு தனி வழக்கு, அதிமுக சார்பில் வழக்கு, இந்த அம்மா முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு வழக்கு போடுறாங்க. அதுக்கு பிறகு கலைஞர் என்ன பண்ணுறாரு, 2009 ஒரு வழக்கு போடுறாரு கச்சத்தீவு திருவப்பெருன்னு. இதுதான் இதில் நடந்த விஷயங்கள். இதை முழுமையாக நான் பாரபட்சம் இல்லாமல் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணணும். அங்கே கச்சத்தீவை கொடுக்கும்போது அன்றைக்கு ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சியில் வாஜ்பாய் நீண்ட நேரம் பேசுகிறார். கச்சத்தீவு எப்படி கொடுக்கலாம், ஒரு அடி மண் இருந்தால் கூட நம் மண்ணினுடைய இதை பெருமையை இழிவுபடுத்தால் கொடுக்கலாமா அன்னு பேசுகிறார். தமிழ்நாட்டப்போ ஜனசங்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தியும் மட்டும்தான் இருந்தார். இலகணேசன் கூட அதுக்கு பிறகு வாரார், அவர் இதிலேருந்து அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து வாரார். அப்படி இருக்கும்போது வாஜ்பாய் பேசுகிறார். அதுக்கு அடுத்து வாஜ்பாய் பாம்பேயிலேருந்து ஜனா கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அன்றைக்கி இருந்தார். எளிமையானவர், மதுரை வழக்கறிஞர், மத்திய சட்டத்துறை அமைச்சராக கூட ஆனார், ராஜ்யசபா எம்பி ஆனார் வேறு மாநிலத்திலேருந்து. அவர் வழக்கு தொடுக்கார். வழக்கு தொடுத்துருக்க ஆவணங்கள்லாம் எங்ககிட்ட தான் வாங்கிட்டு போகிறார், என்கிட்டையும் நெடுமாறங்கிட்ட வாங்கிட்டு போகிறார். அதெல்லாம் இதில் எழுதியிருக்கேன், இதை தெரியாது. அவர் வழக்கு தொடுத்தார். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த கித்வாய் என்ன ஒருத்தர் பேசுகிறார், அந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தை கிழிச்சு போட்டார். வட மாநிலத்தை சார்ந்த சுவல் ஒருத்தர் பேசுகிறார். இந்த கச்சத்தீவை பற்றி ஆரம்ப கட்டத்தில் நாடாளுமன்றத்தில் நேரு காலத்தில் எழுப்பியதுனா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்தால் அனந்த நம்பியார், திருச்சி எம்பி, அவர் பேசுகிறார். அதே மாதிரி வல்லத்தரசன் புதுக்கோட்டையில் பெரிய தலைவர், அவர் வெளியவே தெரியலை, வழக்கறிஞர், அருமையாக இங்கிலீஷில் பேசுவார். வல்லத்தரசு அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். புதுக்கோட்டை ராஜா அவர் பேசுகிறார். யார், அனந்த நம்பியாரோடு சேர்ந்து. ஜிஜி சுவலும் பேசுகிறார். 3 பேர் பேசுகிறாங்க. அப்போது நேரு என்ன சொல்கிறாரு, அது ஒரு பேரன் லேண்டு, ஏதோ ஒரு மண், அதனால் ஒன்றும் பெருசாக இல்லை அன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு என்னாச்சு, லால் பகதூர் சாஸ்திரி, நேரு இறந்து லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராகிறாரா, அப்போது ஒரு குழு போட்டு அங்கே அனுப்புகிறார். எங்கே, கச்சத்தீவுக்கு இல்லை இலங்கைக்கு. இதை பற்றி பேசுகிறேன். அப்போது தமிழ்நாடு உணவு அமைச்சரை சேர்ந்த புதுக்கோட்டை சேர்ந்த ராமையாவை அந்த குழு உறுப்பினர், பல்வேறு வடநாட்டு பிரமுகர்களையும் போகிறாங்க. தமிழ்நாட்டு சார்பில் அன்றைக்கி உணவு அமைச்சராக இருந்த புதுக்கோட்டை ராமையா அவரை அந்த பிரதிநிதியாக போகிறார். இது இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், ஏஆர் மாரிமுத்து சொன்னேன் இல்லையா, ஏஆர் மாரிமுத்து பூதலூர் ஆறுமுகசாமி. அப்போது அந்த கச்சத்தீவை கொடுக்கக்கூடாதுன்னு ஏஆர் மாரிமுத்தும் பூதலூர் ஆறுமுகசாமி எம்எல்சி, அவர் எம்எல்ஏ, மாரிமுத்து இவர் எம்எல்சி, 2 பேருமே எதிர்க்கிறாங்க. ஆனால் வெளியே இருந்த தமிழ்நாடு இந்திரா காங்கிரஸ் தலைவராக இருந்த, நான் சொன்னேன் ராமையா முன்னாள் அமைச்சர், அவர் தான் தலைவர். அவரும் பக்தவச்சலும் சி சுப்பிரமணியும் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கலான்ட்டாங்க. புரியுதா? இப்படியான வரலாறு, இந்த வரலாறுலாம் இதை பேசணும்னா ஒரு 2 மணி நேரம் வேணும் எனக்கு பேச. இந்திரா காந்தி கொடுத்ததுக்கு அடிப்படையில் என்ன காரணம்? கொடுத்தது காரணம் ஒன்று இல்லை, அதான் சொல்கிறேங்க. இந்திரா காந்தின்னா என்ன நினச்சாங்க, புவி அரசியலில் நம்ம சீனா நமக்கு நல்லா இல்லை, பாகிஸ்தான் நல்லா இல்லை, அதே மாதிரி அப்போவுமே அந்த பர்மான்னு சொல்லுவாங்க, மியான்மர், அது அங்கே சிக்கல். இப்போ நமக்கு இலங்கை நம்ம எவ்வளோ இலங்கைக்கு உதவி பண்ணியிருக்கிறோம்,
இலங்கை வர்றதுக்கான காரணமே பல விஷயங்கள் நம்ம உதவி பண்ணதான். நேரு காலத்துலேருந்து பல உதவிகள் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு பிறகு சீனா வந்து உதவி பண்ணாங்க. இப்படியா இருக்கும்போது ஒரு இலங்கையை தன் வசப்படுத்திக்கிடணுங்கிறதுக்காக இணங்கி நமக்கு நன்றி பாராட்டணும், நம்ம அவங்களுக்கு எல்லாமே செஞ்சுருக்கிறோம் அங்கிற எண்ணப்பாட்டில் கொடுத்துருக்கலாமோ அன்னு ஏன் அனுமானம். அப்படி ஏதாவது ஷரத்துகள் நீக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? பின்னாடி வந்து அந்த ஷரத்துகள் நீக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்களா, அதுக்கான காரணம் என்ன? அதாங்க அந்த ஷரத்துகள் நீக்கப்பட்டது காரணம் வந்து அதை வந்து சரியான ஒரு அந்த ஒப்பந்தத்தை சொல்கிறேன். அந்த ஒப்பந்தம் என்னாச்சுன்னா, ஒப்பந்தத்தை 2 அதிபர்களும் ஒரே இடத்துலேருந்து கையெழுத்து போட்டு கொடுக்கல. இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டிங்கன்னா 2 நாட்டு பிரதமர்னா ஒரு இந்திய நரசிம்மராவ் அந்த காலத்தில் தோணி, அதே மாதிரி ரஷ்ய அதிபர் பக்கத்தில் உட்காந்து கையெழுத்து போடுவாங்க. இந்த கச்சத்தீவில் மட்டும் என்ன எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், இங்கேருந்து அவங்க தாக்கியது அனுப்புவாங்க, டெல்லியிலேருந்து கொழும்புக்கு அனுப்புவாங்க. 2 ஒப்பந்தமுமே பண்டாரநாயகம் இந்திரா காந்தி ஒரே இடத்துல உட்காந்து கையெழுத்து போட, ஒரு டேபிளில் உட்காந்து. இப்படி பல குளறுபடிகள் அதில் இருக்குது. அதுவும் சூரன் சிங்க்கு அதை பற்றி புரிதலே இல்லை. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, சூரன் சிங் அமைச்சராக இருக்கும்போதே 76 ஒப்பந்தத்தை வந்து சூரன் சிங் தான் சட்டம் நாடாளுமன்றத்தில் வைக்கணும். ஒய்பி சவான் வைத்தார். 74 ஒப்பந்தத்தை வந்து நாடாளுமன்றத்தை அறிக்கையாக வைக்கிறார் எங்கே நாடாளுமன்றத்தில். அதே மாதிரி 76 உடைய ஒப்பந்தத்தை சூரன் சிங் வைக்காமல் ஒய்பி சவான். இதுக்கு மத்தியில் இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஒப்பந்தமே இன்அபினிஷியோ செல்லாது. எப்படின்னா, நாடாளுமன்றத்தின் 2 அவைகளுடைய ஒப்புதல் வாங்காமையே வெறும் சும்மா அறிக்கையை வச்சு டிஸ்கஷன் தான் பேச. அந்த அறிக்கையை வச்சு டிஸ்கஷன் பேசும்போது என்னாச்சு, முக்கியத்தவர் பேசினார், ஷெரீஃப் பேசினார், பெரியகுளம் எம்பி ஷெரீஃப் பேசினார், அதே மாதிரி இப்போ கல்யாண சுந்தரம் பேசினார், இப்படி அதே மாதிரி நாஞ்சில் மனோகரன் அப்போ திமுக பேசினாங்க. அந்த அந்த அறிக்கையை வச்சுருந்தா பேசுகிறாங்களோ, முழு விதமாக ஒரு டிபேட் நடத்தி கொடுக்க போகிறோம், டிவிஷன் வாரியாக ஓட்டு போட்டு அந்த கதவெல்லாம் மூடிடுவாங்களே, ஓட்டு போட்டு கொடுக்கலாமான்னா ஒரு சர்ச்சையில் தானே ஓட்டெடுப்புக்கு விடுவாங்க. ஓட்டெடுப்புனா எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, டிவிஷன் வைஸாக ஓட்டு போடணும். அதெல்லாம் நடத்தாமல், இதுக்குன்னு ஒரு விவாதம் நடத்தாமல் அறிக்கையை மட்டும் வச்சு, அறிக்கையில் மட்டும்தான் பேச முடிஞ்சது. அவங்க வச்ச அறிக்கை சூரன் சிங்கும் ஒய்பி சவான் வச்ச அறிக்கையில் வச்சு தான், அது கூட அரை மணி நேரத்துக்கு மேலே டைம் இருக்காது, அவ்வளோதான். ஸ்பீக்கர் அவ்வளோதான் கொடுப்பார். ராஜ்யசபா சேர்மன் வைஸ் பிரசிடெண்ட்டாக அவரும் அரை மணி நேரம் தான் டைம் கொடுப்பார். அதில் என்ன பேச முடியும்? திரும்ப பெற முடியும்ன்றீங்களா? அப்போ திரும்ப பெற முடியும்? திரும்ப பெறதுக்கு பலவிதமான முன்னுதாரணங்கள் இருக்குது. பிரிட்டிஷ் பக்கத்தில் ஒரு தீவு அப்படி பெறப்பட்டது, போர்ச்சுகீஸ் சொந்தமான தீவு பெறப்பட்டது, ஜப்பான் ஏரியாவில் பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் தீவு திரும்பப்பட்டது. அதே மாதிரி அமெரிக்காவும் பல தீவுகள் திரும்பப்பட்டிருக்காங்க, சீனாவும் ஒரு தீவை திரும்பப்பட்டிருக்கு. இப்படி அது மாதிரி மேற்கு வங்கத்தில் பெருவாரி இது கொடுத்தோமே, ஒரு தீவு கொடுத்து திரும்ப நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்லேயே கேஸ் போட்டு இவர் பிசி ராய், மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர், அவர் டாக்டர் பிசி ராய், அவர் பேர் தான் மருத்துவர் நாள், மருத்துவ தினம் கொண்டாடுறோம். அவர் வந்து நேருவின் நண்பர். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு திரும்ப வாங்கினாரா இல்லையா நேரு காலத்துலேயுமோ? அப்போ பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு, வங்கதேசம் பெறல. அப்படியே முன்னுதாரணங்கள் இருக்குது, இல்லாமல் இல்லை. நான் இந்த புத்தகத்தில் எல்லாமே எழுதியிருக்கேன், எல்லாமே சொல்ல முடியாது. கட்சித்துவனா ஒரு 2 மணி நேரம் பேசணும். நான் ஒரு சுருக்கமாக அப்படியே பாசிங்காக போயிருக்கிறேன். ஓரளவு இந்த பாயிண்ட்ஸை மட்டும் இதே பலருக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது அரசியலுக்குள்ளே போயிருமுலன்றீங்க. என்ன அரசியல் இப்போ இருக்க அரசியலுக்குள்ளே எந்த இப்போ அரசியல் அண்ணாமலை கொடுத்துருக்காருங்க. அவர் வந்து அவர் சார்ந்த கட்சியின் சார்பில் அவர் பேசுகிறாருங்க. நீங்கள் அவர் தவறுனா நீங்கள் சட்டப்பூர்வமாக அதை அந்த டாக்குமெண்ட் தப்புன்னு நீங்கள் யார் சொல்கிறாங்களோ அவர் நிறுவிங்க, அவ்வளோதானே. எனக்கு ஏன் தலை எழுத்தா? நான் என்ன அரசியல் அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் போய் நிரூபிக்க முடியாது? நீ யார் தப்புன்னு சொல்லி நான் இதெல்லாம் எழுதியிருக்கிறேன். இப்படியான நிலையில் நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் கச்சத்தீவு திரும்பப்படுறதுக்கான மனப்பூர்வமாக மானசீகமாக முயற்சி எடுத்தால் நடக்கலாம். ஏன்னா நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறவில்லை, சட்டப்பிரகாரம் தப்பு. 2 நாட்டு அதிபர்கள் பக்கத்தில் அமர்ந்துட்டு கையெழுத்து போடவில்லை. மியர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ். எப்படி தமிழக மேலவை எம்ஜிஆர் காலத்தில் ஒழிச்சாங்களோ அப்போது வந்து அதை சட்டமன்றத்தில் பேசவே இல்லை, உங்களுக்கு தெரியும், விவாதம் நடத்தலை. ராஜீவ் காந்திக்கு எழுதப்பட்ட கடிதத்தின் மூலமாக நாடாளுமன்றத்தில் வைத்து
தமிழக மேலவையை நடிகை நிர்மலா நிற்க முடியாதுன்னு சொன்னாங்களே, அதனால் அதை ஒழிச்சாங்க. இது எப்படி கச்சத்தீவு நடந்ததோ அதே மாதிரி ரைட்டிங் ஆஃப் லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் எம்ஜிஆர் காலத்தில், ராஜீவ்காந்தி காலத்தில் அப்படித்தான் மேலவையை ஒழித்தாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மேலவையை ஒழிக்க போகிறோம் அன்னு விவாதம் நடத்தி ஒப்புதலே வாங்கலை. அதே மாதிரி தான் கச்சத்தீவு நாடாளுமன்ற இரு அவையிலும் பேசப்பட்டு ஒப்புதல் வாங்காமல் கொடுத்தாங்க. அது சட்டப்பிரகாரம் தப்பு. அது நல்லதும் கிடையாது. வாஜ்பாய் தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு வருவோம், தமிழ்நாட்டில் ஜனசங்கம் இருக்கும் அன்னு நினச்சி அவர் பேசலை, மனப்பூர்வமாக பேசினார். நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்களோட பதினோடதுக்கு மிக்க நன்றி. The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin.